ராதே கிருஷ்ணா. வணக்கம். நாங்கள் சிங்கம்மா பசனம் சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி கால்மாரி ஆடிய படலம் பற்றி பார்க்க போகிறோம். நேற்றே நம்ம என்ன பார்த்தோம், இது வரைக்கும் எத்தனை திருவிளையாடல்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விருத்தகுமார பாலரான படலத்தை பற்றியே நம்ம நேற்று தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது கௌரி அப்படிங்கிற பெண்ணுக்கு முக்தி கொடுக்கறதுக்காக சிவனடியாராகவும் வராரு, ஒரு குழந்தைய வடிவத்திலே வராரு. கடவுள் மேலே நம்ம அன்பை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா கடவுள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார் அப்படிங்கிறது தான் இந்த திருவிளையாடல்கள்லாம் நம்மளுக்கு சொல்லுது. சரி, இன்றைக்கி கால்மாரி ஆடிய படலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நம்ம எப்போவுமே சிதம்பரத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா சிதம்பரம் நடராஜர் எப்படி இருப்பார், வலது காலை ஊனி இடது காலை தூக்கி ஆடுற மாதிரி இருக்கும். எல்லா கோவில்கள்லையுமே நடராஜர் அப்படி தான் இருப்பார். அந்த விக்ரம பாண்டியனுக்கு ராஜசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் பிறக்கிறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் மேலே அளவு கடந்த அன்பும் பாசமும் வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் 63 கலைகள்லையுமே சிறந்து விளங்குறாரு. 64வது அவர் பரதக்கலை அவர் கற்றுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா சிவபெருமான் தான் நடனத்துக்கே அரசர். அவருக்கு இணையாக நாம் ஆடணும் அப்படின்னாக்கா அது தப்பாயிடும். அதனால் இந்த கலையை நம்ம கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரதக்கலையை கற்றுக்காமையே இருக்கார். அந்த சமயம் பார்த்து சோழ நாட்டிலேருந்து ஒரு புலவர் வராரு. வந்ததுமே நீங்கள் 63 கலை தான் கற்றுக்கிட்டீங்களா, பரதக்கலை உங்களுக்கு தெரியாதாமே, அது வரலை அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் கற்றுக்கல போல இருக்கு. எங்களுடைய சோழ மன்னனுக்கு 64 கலைகளும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே அந்த புலவருக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து விட்டுட்டு, என்னடா அது நம்ம இவ்வளோ தர்ம சங்கடமான நிலைமையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த பரதக்கலையும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரதக்கலையை கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் அந்த பரதக்கலையை கற்றுக்க இவருக்கு ஆட ஆட கால் வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. உடனே இவர் யோசித்து பார்க்குறாரு, நமக்கே கால் இப்படி வலிக்குது, யுகமாக நம்மளுடைய நடராஜ பெருமான் இப்படி ஒரே காலையே நின்றுட்டு இருக்காரு, அவருக்கு கால் எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து சிவபெருமான் கிட்ட போய், சிவபெருமானை நீங்கள் ரொம்ப காலமாக இப்படி ஒரே காலையே ஊனி ஒரு காலை தூக்கி ஆடிட்டு இருக்கீங்க, எனக்காகவாது இந்த காலை மாற்றி ஆடக்கூடாதா, உங்களுடைய கால் வலி கொஞ்சமாவது குறையவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனாலும் இவர் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்காரு, நடராஜரும் அப்படியே இருக்காரு. ஒரு நாள் இவருக்கு கோபமே வந்துருச்சு, நான் இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்களா, உங்களுக்கு கால் வலிக்குன்னு தானே சொல்கிறேன், நீங்கள் இப்போ கேட்கல அப்படின்னாக்கா என்னுடைய தலையவே வெட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாளால் தலையை வெட்டிக்க போகும்போது சிவபெருமான் உடனே இடது காலை ஊனி வலது காலை தூக்கிக்கிறாரு. இதை பார்த்ததுமே அந்த ராஜசேகர பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மதுரையை வெள்ளியம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் மட்டும் இல்லை, எல்லா இடத்துல இருக்கிற நடராஜருமே வலது காலை ஊனி இடது காலை தான் தூக்கியிருப்பாங்க. ஆனால் மதுரையில் வெள்ளியம்பலத்தில் இருக்கிற நடராஜர் இடது காலை ஊனி வலது காலை தூக்கியிருப்பார். இதுதான் சிவபெருமான் கால் மாறி ஆடிய படலம். ராஜசேகரனோட உண்மையான பக்திக்கு மகிழ்ந்து சிவபெருமான் என்ன பண்ணார், தன்னுடைய காலை மாற்றி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே உண்மையான அன்பு தான். ராஜசேகரனோட பக்திக்கு மகிழ்ந்து சிவபெருமான் ராஜசேகரனுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்குறாரு. அந்த குழந்தைக்கு குலோத்துங்க பாண்டியன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே தூய்மையான அன்பு மட்டும்தான். ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ராஜசேகர பாண்டியன் ஆகட்டும், விக்ரம பாண்டியன் ஆகட்டும், வீரபாண்டியன் ஆகட்டும், இவங்களுடைய தாத்தா யார், சிவபெருமான். இவங்களுடைய கொள்ளு தாத்தாவுக்கு கொள்ளு தாத்தா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய சிவபெருமான் இருக்கார். அதே மாதிரியே நம்ம எல்லாருமே கடவுளுடைய வழித்தோன்றுதல்களாக தான் இருப்போம். ராஜசேகர பாண்டியன் கடவுளாக அவரை பார்க்கல, அவரையும் ஒரு உயிருள்ள ஜீவனாக தான் அவர் பார்த்துருக்காரு. நம்மளுக்கே கால் இப்படி வலிக்குதே, கடவுளுக்கும் இப்படி தானே வலிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சதுனால தான் அந்த கடவுள் என்ன பண்ணுறாரு, அவருக்காக ஓடோடி வர்றாரு. நாமளும் என்ன பண்ணோம், கடவுளை நம்மளுடைய ஃப்ரெண்டாக, அப்பாவா, அம்மாவா, நம்மளுக்கு என்ன உறவு முறையை பிடிச்சிருக்கோ அந்த உறவு முறையை வச்சு கடவுளை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். எதாக இருந்தாலும் அவர் கூட பேசுங்க. மனிதர்கள் கூட பேசுகிறது தான் தவறான விஷயம். அவங்களால நம்ம மனசு காயப்படலாம், நம்மளால் அவங்க மனசு காயப்படலாம். கடவுள் கூட பேச கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கடவுள் நம்மளுக்கு நிறையா வழிகளை காமிப்பார். கண்டிப்பாக நம்மளுக்காகவும் கடவுள் ஓடோடி வருவார். நம்மளுக்காக ஓடோடி வர கடவுளுக்கு நாமளும் உணவு கொடுக்கணும்ல. காலையில் எந்திரிச்சதுமே டீ, காலையில் சாப்பாடு, மதியானம் சாப்பாடு, சாயந்தரம் டீ, நைட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்ற எல்லா உணவுகளையுமே கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அது பிரசாதமாக இருக்கும். ஏற்கனவே நம்மளுடைய சுகி நிகேதனத்தில் இந்த உணவு முறையை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்க்குறீங்களா? நாளைக்கு என்ன திருவிழாவில் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.